அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரக நிலைகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் 10/4/2024 முதல் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்குள் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். இது பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்து முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறார். சூரியன் பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் 3இல் உச்சம் பெறுவது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக 4இல் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மற்ற நவ கிரகங்களின் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் 10 முதல் அடுத்த 7 நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன. 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக 3 கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது. எனவே ஏப்ரல் 10 முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2 துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறார். மேலும் குறிப்பாக 12ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தனது உச்ச ராசியான ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன். அப்படிப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வளர்பிறை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்ச ராசியான மேசராசியில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரனும், ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும், மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி 3 தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு தனது
நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் குரு ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் அது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 99% மேல் கடந்து விட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. மனக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபார துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கும்பராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 50% மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. இரு கிரக நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள். புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க 3 கிரக நிலைகள் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைவதற்கு முன்னதாக இந்த தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் சூரியன் இணைந்து உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம சனியின் சஞ்சார காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ள இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். சுக்கிரன் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் 2இல் இணைந்திருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அற்புதமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரனின் உச்சம் என்பது பல்வேறு வகையில அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் பல சுப நிகழ்வுகள் 7.5 சனியாக இருந்தாலும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல கிரக நிலைகள் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு. ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். அது மட்டுமல்லாது 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் புதன் நீச்சம் பெற்றும் வலுவிழந்து வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் கும்பராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடாது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் இந்த தருணத்தில் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே
எனவே சிறு தவறாக இருந்தாலும் கூட அவற்றால் பெரிய விளைவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய முடிவுகளை கலந்து ஆலோசித்து பிறகு எடுப்பது பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரனும் குருவும் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.